அன்று அக்டோபர் 20, 2020 டைம் விடிய காலம் 2 மணி. யூஎஸ்ல இருக்கிற பிளைன் டவுன்ஷிப் அப்படிங்கிற ஏரியால அடமழை நிற்காம பெஞ்சிட்டு இருக்கு. மார்கன் அப்படிங்கிற பொண்ணுக்கு விடிய காலம் 3 மணிக்கு வேலைக்கு போகணும். அதனால அவ 2:30க்கு வீட்டுக்கு வெளியே கிளம்பி வாரா. அப்பவும் மழை நிற்காம பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால அவளுக்கு மனசுக்குள்ள வேலைக்கு போகலாமா வேண்டாமான்னு டபுள் மைண்டடா இருக்கா. பட் கார்ல தானே போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ காருக்கு வேகமா ஓடி வந்து கார்ல ஏறுறா. அப்படி கார்ல ஏறி உட்கார்ந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது திடீர்னு ஒரு ஆள் ரெயின் கோட் போட்டுட்டு முகத்துல முகமூடி போட்டுட்டு அவ டோர் பக்கத்துல வந்து நிக்காரு. ஸோ உடனே அவ பேனிக் ஆகுறா. யாருடா இது அப்படின்னு அவ யோசிக்கிறா. பட் அவன் என்ன பண்றான் அப்படின்னா கன் எடுத்து அவளுக்கு நேரா நீட்டுறான். நீ சத்தம் போட்ட அப்படின்னா உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம கதவை தர அப்படின்னு சவுண்டா சொல்றான். இவ காருக்குள்ள இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியமா உடனே கத்துறா. பட் யாருமே அங்க வரல. ஏன்னா அங்க மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. யாருக்குமே எந்த சவுண்டுமே கேட்கல. ஸோ அதனால அவ போலீஸுக்கு கால் பண்றா. கால் போயிட்டு இருக்கும் போதே இவன் அவளை ஷூட் பண்ணிடுறான். ஒரு தடவை இல்ல 2 தடவை அவளை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஸோ இன்னைக்கு நம்ம இவனை பத்தி தான் பார்க்க போறோம். இவன் யாரு, இவன் எதுக்கு இவளை கொலை பண்ணா அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க ஃபுல்லா பாருங்க. நீங்க ஒரு வேலைக்கு போற பெண் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மார்கன் இவ தன்னுடைய 19 வயசுல மேரேஜ் பண்ணி தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ள போறா. இனி நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவளுடைய வாழ்க்கையை தொடங்குறா. அதே மாதிரி அவளுடைய வாழ்க்கை வந்து 4-5 வருஷம் சந்தோஷமா தான் இருக்கு. ஒரு வருஷத்திலேயே இவளுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இவ வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கா. இவளுடைய ஹஸ்பண்டும் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஸோ இப்படியே இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா ஒரு 4-5 வருஷம் நல்லா தான் போகுது. அதுக்கப்புறம் இவ வந்து நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு வீட்டுல சொல்றா. பட் ஹஸ்பண்ட் வந்து நீ வீட்டுல இரு, வேலைக்கு போக வேண்டாம், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் அவ வந்து 4-5 வருஷமா நான் குழந்தைய பாத்துட்டேன், இனிமே வந்து நான் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்றா. சோ அதனால அவங்க 2 பேத்துக்குமே கருத்து வேறுபாடு ஆகுது. இந்த கருத்து வேறுபாடு கொஞ்ச நாள்லயே டைவர்ஸ்ல கொண்டு போய் நிப்பாட்டுது. மார்கனுக்கு பெண் குழந்தை அப்படிங்கிறதுனால கோர்ட்ல வந்து இவ கிட்ட தான் குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால அவ தான் அந்த குழந்தைய பார்த்து வளர்த்துக்கிட்டு வரா. இவ டைவர்ஸ் வாங்கின கொஞ்ச நாள்லயே ஒரு ஆளை புதுசா லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அவர் கூடவே தங்கவும் ஆரம்பிக்கிறா. காதலன் வீட்டுல தங்கிக்கிட்டே வேலையும் தேடிட்டு இருக்கா. அப்போ வந்து அவளுக்கு ஃபெடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனில வேலையும் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் அவ அந்த கம்பெனில சூப்பர்வைசரா தான் சேர்றா. அதுக்கப்புறம் அவ ஆபரேஷன் மேனேஜர் லெவலுக்கு இவ வந்து அவளுடைய ஹார்ட் ஒர்க்னால பதவி உயர்வு பெறா. ஸோ இதனாலேயே பாதி பேருக்கு கம்பெனியில் இவளை பிடிக்காது. இவ வந்து குயிக்காக மேலே போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறாம தான் பட்டுட்டு இருந்தாங்க. இப்படியே இவ லைஃப் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. அந்த கம்பெனியில் 3 ஷிஃப்டாக பிரித்து வேலை பார்ப்பாங்க. விடிய காலம் ஒரு ஷிஃப்டும், காலையில ஒரு ஷிஃப்டும், நைட்டு ஒரு ஷிஃப்ட்டுமா மொத்தம் 3 ஷிஃப்டா பிரிச்சு வேலை பார்ப்பாங்க. அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு இவளுக்கு விடிய கால ஷிஃப்ட் 3 மணிக்கு கரெக்டா வேலையில இருக்கணும். ஸோ அதனாலதான் இவ 2:30க்கு வீட்டுக்கு வெளியே வந்திருக்கா. வெளியே வரும்போது இவளை ஒருத்தன் ஷூட் பண்ணி கொண்டு வர்றான். அந்த நேரத்துல நல்லா மழை பெஞ்சதுனால யாருக்குமே எந்த சவுண்டுமே கேட்கல. மார்கனுடைய காதலுக்கும் காலையில 6 மணிக்கு தான் ஷிஃப்ட்டுங்கிறதுனால காலையில 6 மணிக்கு தான் வெளியே வராரு. வெளியே வந்து பாக்குறாரு, மார்கனுடைய கார் வந்து அப்படியே நிக்குது. எதுக்கு இவ கார் வந்து இங்கேயே நிக்குது, ஒருவேளை வேற யாரு கார்லயும் ஏறி போய்ப்பாளோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடய கார் பக்கத்துல வராரு. அவர் கார் பக்கத்துல நெருங்கும் போதுதான் அவருக்கு தெரியுது கார் கண்ணாடியே உடைஞ்சிருக்கு. கார் கண்ணாடியில கொஞ்சம் ரத்தம் படிஞ்சிருக்கு. சோ அவர் பதட்டத்தோடைய பக்கத்துல வந்து பாக்குறாரு. மார்கன் வந்து சீட்டுல சாஞ்சபடி ரத்த வெள்ளத்துல இருக்கிறாங்க. உடனே அவர் வந்து போலீஸுக்கு கால் பண்றாரு, ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்றாரு. ஆம்புலன்ஸும் போலீஸும் உடனே ஸ்பாட்டுக்கு வராங்க. அவளை வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அவ உயிர் வந்து போய் ரொம்ப நேரம் ஆயிட்டு. ஸோ போலீஸ்காரங்க என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மார்கனுடைய லவ்வர்கிட்ட கேட்காங்க. அவர் சொல்றாரு, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வந்து காலையில 6 மணிக்கு தான் வேலைக்கு போவேன்,
மார்கனுக்கு வந்து 3 மணிக்கே வேலைக்கு போக வேண்டியது இருந்து, ஸோ அதனால அவ வந்து 2:30க்கெல்லாம் கிளம்பிருவா. என்ன வந்து எழுப்பவே மாட்டா. அதனால எனக்கு என்ன நடந்துன்னே தெரில சார் அப்படின்னு சொல்றாரு. பட் போலீஸ்காரங்க கேட்குறாங்க, உங்களுக்கு எந்த சத்தமுமே கேட்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து எனக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கல சார் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால போலீஸ்காரங்க பக்கத்துல எல்லா இடத்துலையுமே விசாரிக்காங்க. சிசிடிவி கேமரா ஏதாவது இருக்கான்னு பார்க்குறாங்க. பக்கத்துல எந்த ஒரு கேமராவுமே இருந்தமே தெரில. அதனால பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டலாம் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, எங்களுக்கும் எந்த சவுண்டுமே கேட்கல சார் அப்படின்னு தான் அவங்களும் சொல்றாங்க. ஸோ போலீஸ்காரங்க கார் பக்கத்துல வந்து ஏதாவது தடயம் கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு தடயமுமே கிடைக்கல. ஆனா மார்கனுடைய கார் பக்கத்துல இன்னொரு கார் வந்து நின்றுட்டு போன தடம் இருக்குது. அந்த கார் தடம் வந்து கொஞ்சம் ஆழமா பதிஞ்சிருக்கு. ஏன்னா அப்போ மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால அந்த டயர் வந்து கொஞ்சம் பதிஞ்சிருக்கு. ஸோ போலீஸ்காரங்க நினைக்கிறாங்க, இந்த கார்ல வந்தவன் தான் கண்டிப்பா இவளை கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இருந்தாலுமே இவளுடைய காதலன்கிட்ட விசாரிக்க தான் செய்யறாங்க. உங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு, உங்க 2 பேத்துக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு அவங்கிட்ட கேட்குறாங்க. பட் அவர் சொல்றாரு, எங்க 2 பேத்துக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை, நாங்க 2 பேரும் இப்போ கூட ஸ்டில் கூட லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறமா வேற ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னு அவர்கிட்டயே கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, எந்த பிரச்சனையும் எனக்கு இருந்துமே தெரில. ஆனால் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இவ ஒர்க் பண்ண கம்பெனியில் ஒரு 3 பேர் வந்து இவகிட்ட பிரச்சனை பண்ணாங்க. அந்த விஷயத்த மட்டும் ஒரு தடவை என்கிட்ட சொன்னதா ஞாபகம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ போலீஸ்காரங்க இந்த விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டு மார்கனுடைய அம்மா கிட்ட போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்குறாங்க, மார்கனுக்கும் அவளுடைய காதலனுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, எந்த பிரச்சனையுமே அவங்களுக்குள்ள இல்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட என் பொண்ணு வந்து சொல்லுவாள், அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை, மேபி குடும்பத்துக்குள்ளே வர சின்ன சின்ன சண்டையாக வேணா ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க கேட்குறாங்க, வேற யார் மேலேயாவது உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்டை விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என் பொண்ணு வந்து 4 மாசம் முன்னாடி வந்து கம்பெனில ஒரு 3 பேர் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு என் பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லியிருக்கா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ போலீஸ்காரங்க மாறனுடைய எக்ஸ் ஹஸ்பண்டை போட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்க 2 பேத்துக்குள்ள இப்போ எதுவும் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, எங்க 2 பேத்துக்குள்ள உறவு முடிஞ்சு ஒரு 4-5 வருஷம் ஆயிட்டு, நான் அவகிட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிட்டு அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் போலீஸ்காரங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவருடைய ஃபோனை வாங்கி செக் பண்ணி பார்க்குறாங்க, எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்து அவர் ஊர்லேயே இல்லை. ஸோ போலீஸ்காரங்க அவரை வந்து விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ்காரங்க மார்கன் ஒர்க் பண்ண கம்பெனியில் போய் விசாரிக்கிறாங்க. அந்த 3 பேர் யாரு அப்படின்னு சொல்லிட்டும் விசாரிக்கிறாங்க. அப்போ கம்பெனியில் கேட்குறாங்க, அவங்க 3 பேத்துக்குள்ள என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இந்த 3 பேரும் மார்கனுடைய மொபைலை அவங்களுக்கு தெரியாம எடுத்து பார்த்துருக்காங்க. அந்த ஃபோன்ல இவங்க பிரைவேசியா இருக்கிற எல்லா போட்டோவுமே வச்சிருக்காங்க. அதை எல்லாத்தையுமே இந்த 3 பேரும் பார்த்துருக்காங்க அப்படின்னு போலீஸ்காரங்க கிட்ட சொல்றாங்க. ஸோ அதுக்கு போலீஸ்காரங்க, நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க இதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, நாங்க அவங்கள அப்பாலஜி லெட்டர் எழுத சொல்லி அவங்கள அப்பவே சொல்லிட்டோம். அவங்களும் எழுதி அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்க. ஸோ அதனால நாங்க அவனை விட்டுட்டோம் அப்படின்னு போலீஸ்காரங்க கிட்ட சொல்றாங்க. அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த 3 பேரும் எப்போ வேலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுல 2 பேர் சீக்கிரமாவே வேலைக்கு வந்துட்டாங்க. பட் ஒருத்தன் மட்டும், ஜெய்சன் அப்படிங்கிறவன் மட்டும் வேலைக்கு லேட்டா வந்திருக்கான். 3 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு 3:15க்கு வந்திருக்கான். என்னைக்குமே அவன் லேட்டா வந்ததே கிடையாது. ஸோ போலீஸ்காரங்க அவனை கூப்பிட்டு விசாரிக்காங்க, நீ எதுக்கு அன்னைக்கு ஷிஃப்ட்டுக்கு லேட்டாக வந்த அப்படின்னு கேட்கும்போது, என்னோட கார் வந்து ரிப்பேர் ஆகிட்டு அதனால தான் நான் லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட கேட்குறாங்க, உனக்கும் மார்கனுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், எனக்கும் மார்கனுக்கும் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான், நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ்வளோதான் அப்படின்னு அவன் சொல்கிறான். பட் கம்பெனியில் அப்படி சொல்லலையே, உங்கள் 2 பேத்துக்குள்ள ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவன், ரீசெண்டாக இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, நான் அவள் ஃபோன் எடுத்து சும்மா தான் பார்த்தேன், அதுக்கு அவள் என் மேலே இவ்வளோ கோவப்படுவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் அப்படி சொல்கிறான். அதுக்கு போலீஸ்காரங்க, அது மட்டும்தான் ப்ராப்ளமா அப்படின்னு இன்டெரக்டாக கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், ஆமாம் அது மட்டும்தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறான்.
பட் போலீஸ்காரங்க அதுக்கு முன்னாடி இவங்கிட்ட விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே மார்கனுடைய மொபைலை எடுத்து எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் மார்கன் கிட்ட இவன் வந்து அளவுக்கு அதிகமாக டார்ச்சர் பண்ணியிருக்கான். ரீசெண்டாக என்கிட்ட பேசுன்னு டார்ச்சர் பண்ணியிருக்கான். அதுக்கு முன்னாடி என்ன லவ் பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணியிருக்கான். பட் மார்கன் வந்து வேற ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவனை இக்னோர் பண்ணியிருக்காங்க. பட் அவன் வந்து தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்திருக்கான். இவங்க 2 பேரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்ததுனாலேயே இவன் வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். இப்படி இருக்க இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி 3 வாரம் முன்னாடி மார்கன் வந்து கொலம்பஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வெக்கேஷன் போயிருக்கா. அங்க போனதை இவ வந்து யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணல. இவ வந்து குடும்பமா போனதுனால இது வந்து பிரைவேசியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணல. பட் ஜெய்சன் வந்து அவ அங்க வெக்கேஷன்ல இருக்கும் போதே இவன் வந்து அவகிட்ட மெசேஜ் பண்ணியிருக்கான். கொலம்பஸ் வந்து எப்படி இருக்கு, அங்க எப்படி டைம் போகுது அப்படின்னு அவகிட்ட கேட்டிருக்கான். உடனே மார்கன் வந்து ஜெய்சன் கிட்ட கேட்டிருக்கான், இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணலையே, உனக்கு யாரு நான் அங்க வந்திருக்கத சொன்னா அப்படின்னு கேட்கிறா. அப்போ அவன் சொல்றான், இந்த விஷயத்த நீ தான் எனக்கு சொன்ன அப்படின்னு அவகிட்டயே சொல்றான். பட் அவளுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இவங்கிட்ட நம்ம இந்த விஷயத்த சொல்லவே இல்லையே, நம்ம யாருக்கிட்டையுமே சொல்லலையே அப்படின்னு அவ நினைக்கிறா. அப்பதான் இவ யோசித்து பாக்குறா, நம்மள இவன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அவ யோசிக்கிறா. சோ அப்பவே அவனை வார்ன் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி பண்ணாத, எனக்கு ஒன்ன சுத்தமா பிடிக்கல, என்ன ஃபாலோ பண்ணாத அப்படின்னு அப்பவும் சொல்லியிருக்கா. பட் இவன் வந்து சொல்லியிருக்கான், நான் அப்படிதான் பண்ணுவேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு அவன் அப்படி மெசேஜ் பண்ணியிருக்கான். ஸோ போலீஸ்காரங்க இவனை இந்த ஒரு விஷயமே போதும் உன்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, நீ இவளை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்க, இதனால தான் இவளை வந்து கொலை பண்ணியிருக்க அப்படின்னு போலீஸ்காரங்க போட்டு வாங்கி பார்க்குறாங்க. பட் அவன் சொல்கிறான், எனக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது சார், எனக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு அவன் திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம்ல போலீஸ்காரங்க கிட்ட அவனுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லாததுனால அப்போ அவனை விட்டுடுறாங்க. இவனை விட்ட 1 ஹவருக்கு அப்புறம் போலீஸ்க்கு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கால் வருது. அந்த கால்ல மார்க் அப்படிங்கிற நபர் வந்து மார்கன் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்தாரு ஆபீஸ்ல. நீங்க அவரை கூப்பிட்டு விசாரிச்சீங்க அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு வந்து தடயம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றான். போலீஸ்காரங்க உடனே மார்க்க விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வராங்க. அவனை கூப்பிட்டு விசாரிக்கவும் செய்யறாங்க. அப்போ அவங்க கிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கும் மார்கனுக்கும் எவ்வளவு ரிலேஷன்ஷிப் இருந்தது, நீங்க 2 பேரும் எப்படி இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, எங்க 2 பேத்துக்குள்ள வெறும் ஒர்க் ரிலேட்டடான ரிலேஷன்ஷிப் தான், நீங்க வேணா எந்த விஷயத்தையும் செக் பண்ணி பாருங்க, எங்க 2 பேத்துக்குள்ள எந்த ஒரு விஷயமும் இல்லீகலா இல்லை, வேற எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ள இல்லை, அப்போ எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. மார்க் இப்படி சொன்னோன்னே போலீஸ்காரங்க இவன் அன்னைக்கு எங்க இருந்தான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. இவன் அந்த சம்பவம் நடந்த டைம்ல இவன் வந்து கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான். அப்போ போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த 4 பத்துல நமக்கு யாரு அதிக அளவு சந்தேகம் ஏற்படுத்துறா அப்படின்னு அவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. ஏன்னா இந்த கேஸ்ல வந்து பெருசா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. அப்போ அவங்க பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த ஜெய்சன் மேலதான் ரொம்ப சந்தேகம் வருது. அவனுக்கு வந்து கிளியரான மோட்டிவ் இருக்கு. ஏன்னா இவன் வந்து ரொம்ப நாளா இவங்களை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்கான். இவங்க வந்து அந்த விஷயத்துக்கு சம்மதிக்கவே இல்லை. அதனால இவன் வந்து அவங்கள கொலை பண்ண அதிகபட்ச சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க நினைக்கிறாங்க. அவனுக்கு எதிராக ஆதாரங்களையும் திரட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால ஜெய்சனுடைய லொக்கேஷனையும் அன்னைக்கு எங்க இருந்துச்சு அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அவனோட லொக்கேஷனும் 3 மணி வரைக்கும் அவன் வீட்டில தான் இருந்திருக்கு. ஸோ அதனால போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவனுடைய வீட்டில் போய் செக் பண்ணி பாக்குறாங்க, ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்குதா அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ ஒரு காரை வந்து நோட் பண்றாங்க. அந்த காரை பார்க்கும்போது போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா அந்த காரை ரீசெண்டா தான் வாஷ் பண்ணி விட்டுருக்கு. போலீஸ்காரங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கிரைம் நடந்த இடத்துல ஒரு கார் வந்து சேத்துல மாட்டியிருக்கு, இந்த கார் தான் அந்த ஸ்பாட்ல மாட்டியிருக்கணும், இவன் வந்து காரை கிளீன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்க கெஸ் பண்றாங்க. உடனே அந்த காரோட டயர் மார்க்கையும் அளந்து பாக்குறாங்க. அந்த கிரைம் ஸ்பாட்ல கிடைச்சதுக்கும் இந்த கார் தடத்துக்கும் 90% ஒத்து போகுது. ஸோ இவனா தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் இவனுக்கு எதிராக இந்த ஒரு ஆதாரம் மட்டும் போதாது. ஸோ அதனால அங்க உள்ள சுத்தி, அதாவது இவன் வீட்டில இருந்து கரெக்டா மார்கன் வீட்டு போற வரைக்கும் உள்ள சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த வழியில இருக்கிற பேங்க்ல உள்ள சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாக்குறாங்க. அப்போ இவன் கரெக்டா 2 மணிக்கு மார்கன் வீட்டு நேரா காரை கிராஸ் பண்ணி கொண்டு போயிருக்கான். இப்போ போலீஸ்காரங்களுக்கு ஒரு பெரிய ஆதாரம் கிடைச்சிட்டு, இவன் இந்த நேரம் போயிருக்கான் அப்படின்னா இவனுக்கு இந்த டைம்ல அங்க எந்த வேலையுமே கிடையாது. இவன் போலீஸ்ட முன்னாடி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நான் வீட்டில் தான் இருந்தேன் இந்த சம்பவம் நடக்கும்போது,
வீட்ல இருந்து நேரா வேலைக்கு தான் கிளம்பி போனேன். வழியில தான் என்னோட கார் வந்து ரிப்பேர் ஆயிட்டு அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்கான். இவன் முன்னாடி சொன்னதை போலீஸ்காரங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ இவன் இந்த நேரு மார்கன் வீட்டுக்கு போயிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட அந்த சிசிடிவி கேமராவை காட்டுறாங்க. நீ எதுக்கு இந்த நேரம் இப்போ போயிருக்க, அதுவும் 2 மணிக்கு போயிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், அது நான் இல்லை, அது என்னோட காரே இல்லை அப்படின்னு அவன் போய் சொல்கிறான். பட் நம்பர் பிளேட் வச்சு இது உன்னோட கார் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அது மட்டும் அவனுக்கு எதிராக ஆதாரமாக இல்லை, இன்னொரு ஆதாரத்தையும் போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இவன் வந்து அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு 10 மணிக்கு இவனோட ஷிஃப்ட் காலையில் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இவன் காரை நேராக கேஸ் ஃபில் பண்ணுற ஸ்டேஷனுக்கு போயிருக்கான். அங்கே கேஸை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கார் வாஷ் பண்ண அங்கேயே விட்டுருக்கான். காரை வாஷ் பண்ணிட்டு கார் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட இவன் டயரை போய் 2-3 தடவை செக் பண்ணி பார்த்துருக்கான். ஏதாவது மண் இருக்குதா, ஏதாவது சேறு இருக்குதா அப்படின்னு 2-3 தடவை கீழே குனிஞ்சு பார்த்துருக்கான். அந்த சிசிடிவி ரெக்கார்டையும் போலீஸ்காரங்க இவனுக்கு எதிராக ஆதாரமா எடுத்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் இவனை கோர்ட்ல கொண்டு போய் நுப்பாட்டுறாங்க. அங்க வந்து இவன் சொல்றான், நான் இந்த கொலையை பண்ணவே இல்லை, என்ன ஃப்ரேம் பண்ணி மாட்டி விடுறாங்க அப்படின்னு அவன் சொல்றான். பட் போலீஸ்காரங்க கிட்டேயும் பிசிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இவனுடைய கார் மார்க் தடம் அங்க இருக்குது. அது மட்டும் இல்லாம இவன் அவன் வீட்டு நேர் காரை கொண்டு போயிருக்கான். இந்த ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்குது. பிசிக்கலா இவனுடைய டிஎன்ஏ இதோ, அதாவது இவனுடைய முடி அங்க கடந்துச்சு, அந்த மாதிரி அதுல இருந்து டிஎன்ஏ எடுத்தோம், இவனுடைய கைரேகை அங்க இருந்துச்சு அப்படின்னு எந்த ஒரு ஆதாரமே இல்லை. ஏன்னா அன்னைக்கு மழை பெஞ்சதுனால இவனுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் போலீஸ்காரங்களுக்கு எடுக்க முடியல. பட் கோர்ட்ல இவங்க சொல்றாங்க, இவனுடைய ஃபோன் ரெக்கார்டு எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறாங்க. இவன் வந்து இந்த பொண்ணை இப்படி டார்ச்சர் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு 2 மணிக்கு கரெக்டா இவன் வீட்டுனே போயிருக்கான். அங்க இவனுடைய கார் மார்க் தடமும் இருந்துச்சு அப்படின்னு ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்கிறாங்க. பட் ஜெய்சனுடைய வக்கீல் வந்து சொல்றாரு, இதெல்லாம் ஒரு ஆதாரமா, இதை வச்சு இங்க தண்டனை கொடுக்க முடியுமா, பிசிக்கலா ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, என் கட்சிக்காரர் கொலை பண்ணதை யாராவது பார்த்தாங்களா, இல்ல பிசிக்கலா ஏதாவது எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்குதா, இல்ல சிசிடிவி கேமரா எவிடன்ஸ் ஏதாவது சம்திங் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. பட் போலீஸ்காரங்க கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஸோ நீதிபதி இந்த 2 சைடுமே கேட்டுட்டு அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஒரு பொண்ணை கொலை பண்றதுக்கு இந்த ஒரு மோட்டிவே போதுமானதுதான். இந்த போலீஸ்காரங்க சப்மிட் பண்ண எல்லாமே எவிடன்ஸா தான் கருதப்படும். ஏன்னா இவனுக்கு சம்பந்தமே இல்லாம 2 மணிக்கு அங்க போக வேண்டிய காரணம் என்ன, ஒரு நாளும் இவன் வந்து இப்படி போனதே கிடையாது. அது மட்டும் இல்லாம இவன் வேலைக்கு லேட்டா போனதே கிடையாது, அன்னைக்கு லேட்டா போயிருக்கான். இவனுடைய கார்ல வந்து சேர் வந்து எப்படி வந்துச்சு, இவனுடைய வீட்டுக்கும் கம்பெனிக்கும் போற வழியில எந்த ஒரு ரோடும் டேமேஜா இல்லை, அப்புறம் எப்படி இவன் கார்ல வந்து இவ்வளோ சேர் வந்துச்சு அப்படின்னு நீதிபதி சொல்றாரு. ஸோ நீதிபதி இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாரு அப்படின்னா, ஆயுள் தண்டனை கொடுக்குறாரு, 25 வருஷம் தண்டனை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு $4 மில்லியன் ஃபைனும் போடுறாரு. ஏன்னா மார்கனுக்கு வந்து 9 வயசுல ஒரு பிள்ளை இருக்கிறா, அவளை இதுக்கப்புறம் யாரு பாப்பா. ஸோ இதனாலேயே ஜெய்சனுக்கு $4 மில்லியன் ஃபைனை போட்டு இந்த மார்கனுடைய பிள்ளைக்கு கொடுக்குறாரு. இந்த ஜெய்சன் நல்லொழுக்கமா ஜெயில இருந்தான் அப்படின்னா 25 வருஷம் கழிச்சு வெளியே வருவான், இல்லை அப்படின்னா ஜெயிலே தான் இருப்பான். ஸோ கைஸ், இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தங்க உங்களை ஆஃபீஸில் இப்படி பண்ணாங்க, அதாவது டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் பயப்படுவாங்க எப்படி ஒருத்தங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா வேலை செய்கிற இடத்துல ஒருத்தங்க நம்மளை இது பண்ணுறதுக்கும் வெளியே இது பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறத நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. அதாவது சும்மா வந்துக்கிட்டு எனக்கு வந்து இதை சொல்லித்தாங்க, அதை சொல்லித்தாங்க, இல்லை இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குன்னு வேலை சம்மந்தமாக நிறைய டீட்டெயில் வந்து சும்மா கேட்கலாம். பட் வெளியே ஒருத்தன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படின்னா நம்ம ஈஸியாக அவனை வந்து ஐடென்டிஃபை பண்ணி உடனே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பட் வேலை செய்கிற இடத்துல அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம அவனை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் பிள்ளைகளுக்கு வந்து நல்லாவே இந்த விஷயம் தெரியும், ஈஸியாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கே உள்ள ஹெச்ஆர்டியோ இல்லை மேனேஜ்மெண்ட்டையோ கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி பண்ணியும் அவங்க எதுவும் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போலீஸில் கூட இந்த விஷயத்த கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் தைரியமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தப்பிக்கலாம். முதல்ல இவனை போலீஸில் மாட்டி கொடுத்துருக்கலாம். பட் மார்கன் வந்து இவனை போலீஸில் வந்து சொல்லவே இல்லை.
ஸோ அதனாலேயே இந்த மாதிரி நடக்கிறதுக்கு அவள் ஒரு சான்ஸை கொடுத்துட்டா. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லுங்கள், இல்லை அப்படின்னா போலீஸில் சொல்லுங்கள், டைரெக்டாக ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரிப்பட்டவங்க கொஞ்சம் திருந்துவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நன்றி, வணக்கம்.